பாய் சொல்லு பாய். பாய் பட்டு. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு எதுக்கு மேக்கப்பு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே வந்து எழுந்துச்சு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அவளை குளிப்பாட்டி அவளுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு டிஃபன் கொடுத்துட்டு அவளை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. கீழே இறங்கும் போதே அந்த கார் மேல கார்லாம் இல்லை, தோகிற ஸ்கூலுக்கு பைக்கு தான், பைக்கில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் விட்டாச்சு. விட்டுட்டு நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னா மறுபடியும் ஹாஸ்பிட்டல் செக்அப் தான் போகிறோம். லாஸ்ட் விளாக் பார்த்துருப்பீங்க, என்ன சொல்லியிருந்தோம். எக்ஸ்ட்ராவாக டபுள் அஷூரன்ஸ்க்காக அவங்க இன்னொரு ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா, க்ரோத் ஸ்கேனு. ஸோ வெளியில் போய் அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி தான் வந்து அதை கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்ட போகிறோம். அதை பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்க தெரியல. ஏற்கனவே வயிறு கம்மியாக இருக்குது, நாங்கள் வெயிட் இல்லை, கொஞ்சம் வயிறு நான் ஏற்றி வச்சுருக்கேன். இந்த ஒரு வாரத்தில் கொஞ்சம் ஏற்றி வச்சுருக்கேன், காத்தடிச்சு ஏற்றி வச்சிருக்கேன். இப்போ போய் அதை பார்க்குறோம். பார்த்துட்டு என்னன்றதை உங்களுக்கு சொல்கிறோம். அங்கே வீடியோலாம் வந்து உள்ளே ஷூட் பண்ண முடியாது, ஓகேவா? அங்கே என்ன பேச முடியுமோ அதை பேசிட்டு நாங்கள் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறோம். அதுக்கு நடுவில் ஆர்சிஹெச்ஐடி ஃபாலோ பண்ணியா? ஆர்சிஹெச்ஐடி வந்து நாங்கள் அதுக்கு நடுவில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அது நம்ம லோக்கல் இந்த அட்ரஸ்க்கு அதுவும் வீடியோ பிளாக் நாங்கள் ஏற்கனவே போட்டிருக்கோம், ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு. என்னென்னா அது உங்களுக்கான லோக்கல் அந்த ப்ரைமரி ஹெல்த் சென்டரை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். அந்த கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு நர்ஸ் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாங்கள் அவங்கள எப்படியே தேடி கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டோம். இப்போ ஆல்மோஸ்ட் 9 months ஆக போகுதுன்றதுனால அவங்க என்னென்னா செக்கப்லாம் இனிமேல் முடியாது, ஒன்லி நம்பர் மட்டும் ஓகேவானாங்க. நாங்கள் நம்பர் மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்பயே டாக்டர் கிட்ட போனால் அதை கேட்பாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு பாப்பாவுடைய நம்பர் கேட்டிருந்தாங்க ரெஃபரன்ஸ்க்கு, ஏன்னா அதே நம்பர் தான் வருமா. ஸோ அது நாங்கள் தேடி பார்த்தா கிடைக்கல, ப்ரா அவங்களே வந்து ட்ரேஸ் பண்ணி சொல்லிட்டாங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போயிட்டு வருவோம். நடுவில் நீ அந்த ஆர்சிஹெச்ஐடி நம்ம அந்த நர்ஸ்க்கும் ஃபோன் பண்ணி ஃபோன் எடுத்துக்கணும். அப்போனா என்னோட ஃபோனை ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு. ஆமாம், பசிக்குது ரொம்ப. மதியானம் சமையல் ஆகிட்டு இருக்கு. சரி, என்ன சொன்னாங்க இன்னைக்கு டாக்டர்? டபுள் செக் பண்ணது வந்து நல்லதாக போச்சுன்னு சொன்னாங்க. எல்லாமே அது கரெக்டாக தான் இருக்குது. ஒன்று ஏதாவதுன்னா நம்ம பயப்படலாம், ரெண்டுமே ஒரே மாதிரியே தான் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்லி நல்ல விஷயத்த சொல்லிட்டாங்க. ஆனாலும் மேபி அவங்க வயிறே வந்து அந்த சின்னது தான் போல அப்படின்னு முடிச்சிட்டாங்க. நான் கேட்டேன், வயிறு ஏன் அப்புறம் சின்னதாக, எதனால் சின்னதாக இருக்குது, வெயிட் ஏன் சரியா ஏறல அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன சொன்னாங்க, நீ ரொம்ப காஷியஸாக வந்து சாப்பிட்டதுனால தான் அப்படின்ட்டாங்க. ஸோ இது இட் ஹேப்பன்ஸ் அப்படின்றாங்க ஒரு சிலருக்கு. ஸோ இப்போ 2 ஸ்கேன் வந்து எடுத்து பார்த்ததுனால ஓகே, டபுள் இன்ஷூர் பண்ணியாச்சு. 2 டாக்டருமே வந்து மாற்றிலாம் சொல்ல மாட்டாங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குன்றதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போது டேட் வந்து அரௌண்ட் 23rd கொடுத்துருக்காங்க. ஸோ 21st 23rd நீங்கள் ஒரு நல்ல டைம் பார்த்து வச்சுங்க. 20th அன்னைக்கு நான் வந்து செக் பண்ணுறேன், வீபேக் ஆகுறதுக்கு, அதாவது நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் 20th அன்னைக்கு செக் பண்ணுறேன்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் செக்அப் வந்து 12th அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடி வந்து சளி இருக்குல்ல, எனக்கு சளி உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னாங்க. அதுக்கு மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க, ஏதோ சினரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்க. தூக்கமாக வருது. செக் பண்ணிவிட்டு ஸோ நோ ப்ராப்ளம், முடிஞ்சது. 36 weeks வந்து ஓவர். இன்னொரு 2-3 weeksக்குள்ளே பேபி கையில் சிசேரியனா நார்மலா அப்படிங்கிறது தான் இப்போது கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது இந்த முன்னாடி ஏதாவது அனுபவம் இருந்ததுன்னா கொஞ்சம் தயவுசெய்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. பெயின் ஏதாவது வருமா, எப்படி இருக்கும்? நார்மல் டெலிவரி பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது இல்லை, ஃபஸ்ட்டு சிசேரியன்றதுனால. 2வது நார்மலாக ஆகுமா ஆகாதான்னு தெரியாது எங்களுக்கு, அது பேஷண்ட்டுடைய பாடியை பொறுத்து இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும். பயத்தில் இருக்கேன் நான். ஓகே, ஸோ விலாகை கண்டினியூஸாக பாருங்கள். அடுத்து என்ன, அந்த 12th அன்னைக்கு என்ன செக்அப் போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நடுவில் வீட்டில் இருக்க பிளாக்ஸும் போடுறோம். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.